நீங்கள் பார்த்துட்டு நேற்று சில்வர் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. நேற்று சில்வர் மினி மார்க்கெட் கம்ப்ளீட் புல் ரன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த 45,600 இந்த ஜோன் நேற்று மார்க்கெட் எங்கேருந்து கீழே போச்சோ கீழேருந்து மேலே போன அதே ஜோனில் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதனால் நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ட்ரெண்ட் பையிங்கில் தான் இருக்குது. பட் இது ட்ராப் ஆகிறதுக்கான எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இப்போ பை பண்ணணும்னா பர்டிகுலராக எங்கே எது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்ற லெவல் பார்த்தோன்னா இந்த 44,800 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணாலும் சரி உங்கள் ஸ்டாப் லாஸ் ஜோன் இதுதான். இந்த ஜோனுக்கு 44,800 இந்த ஜோன் கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. வேறு எங்கே வச்சாலும் ட்ராப் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. பட் நேற்று ஓப்பன் ஆன அதே ஜோனில் இங்கே ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. மார்க்கெட் செல்லிங்னா என்ன, கீழே வந்துட்டு திருப்பி புல் பேக் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த லெவல் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஜோன் வரைக்கும் பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போக அதோடைய ஸ்டாப் லாஸ் ஜோனு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் இதை பார்த்து கீழே வர ப்ராப்பராக எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணி நல்ல டிப்ஸில் பை பண்ணுங்கள். கம்மியான எக்ஸ்போஷர் இங்கே யூஸ் பண்ணிட்டு நல்ல ப்ராஃபிட் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல டிப்ஸ் வந்தப்போ பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் மேண்டேட்டியாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.